ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்போ 3ஆவது. டியூஷனுக்காக போஸ்ட் விட்றதுக்கு வந்தோம். நம்ம இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே இதில் இது வந்து ஒரு சில குறிப்பிட்ட இடத்துலலாம் நான் ஒட்டியிருக்கேன். எந்த இடத்துல ஓட்டினேன், எந்த பேசிஸில் அங்கெல்லாம் ஓட்டினேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். யாராச்சும் முதல் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது நம்ம போஸ்டர் தான், இதுவும் நம்ம போஸ்டர் தான். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், விசிபிலிட்டி இருக்கிற ஏரியா பக்கமாக தான் ஒட்டியிருக்கேன். நிறையா ஒட்டிங்கன்னா அட்ராக்ஷனாக இருக்கும். அதனால் 2 ஆப்போசிட் கலர் வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஸோ இதான் வந்து நூதனம். இது கஞ்சி தொட்டி மூணு. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே வந்து நம்மளோடது தெரியுது. ஸோ இங்கே மாதிரி பெரிய இடத்துல ஓட்டுறதுல என்ன ஒரு சிக்கல்னால் எக்கச்சக்கமானது ஓட்டியிருக்கும். ஸோ நம்மளோடது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லிமிட்டடாக விசிபிலிட்டி இருக்கிற இடத்துல மட்டும் ஓட்டுங்க. வேறு எங்கெங்கே ஓட்டுனேன் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். மக்கள் கூட்டமாக இருக்கிற இடம், ஸோ எந்த இடத்துல நிறையா மக்கள் நிற்பாங்க அந்த மாதிரியான இடங்களில் ஓட்டினீங்க அப்படின்னா வந்து நம்ம டியூஷனுக்கான விளம்பரமோ இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கான விளம்பரமோ வந்து ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் நான் கம்மு தடவி பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன். அடுத்து நம்ம மேலே இதில் ஆரம் நாவல் ஸ்கூல்கிட்ட ஒரு இடத்துல ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஆர்சிடி ஸ்கூல் பக்கம் போக போகிறோம். விசிபிலிட்டி இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். இது வந்து காசு கடத்துறது ரொம்ப கூட்டமான இடம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒட்டுறதுக்கான ஒரு இடமும் இல்லை. என்றைக்குமே ப்ரைவேட்டோட இடத்துல வந்து நம்ம ஒட்டக்கூடாது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலையும் ஒட்டக்கூடாது தான். பட் நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்றனால நம்ம பப்ளிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். அதுவும் வந்து எந்த விதமான சயின்ஸையும் மறைக்காத மாதிரியான இடங்களில் தான் வந்து நம்ம வந்து ஒட்டணும். என்றைக்கும் அதில் வந்து உறுதியாக இருங்க. ஏன்னா அது நம்ம டியூஷனோட ரெப்புடேஷனுக்கே ஒரு மாதிரி கேள்விக்குறியாகிடும். நான் போட்டிருக்க சைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கரெக்டு கம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் மட்டும் ஒட்டுற சைஸ் தான் நான் போட்டிருக்கேன். நான் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் ஒட்டுவேன். ஸ்கூல்கிட்ட ஒட்டுவேன், அப்புறம் மக்கள்லாம் நிறையா நிற்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல ஒட்டுவேன். அப்புறம் ஸ்டேஷ்னரிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஒட்டுவேன். ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் வந்து பப்ளிக்கோட பார்வை இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய இடத்துல ஒட்டுறதோட முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த போஸ்டரோட வேல்யூ, அதாவது பிளேஸ் வேல்யூ ரொம்ப முக்கியம். இந்த பிளேஸ் வேல்யூ எங்கே கிடைக்கும்னா எங்கெல்லாம் அதே மைண்ட் செட்டோடு இருக்காங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து ஆர்சிடி ஸ்கூலு. இதில் எந்த இடத்துல ஒட்டுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வியூவாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கும் நல்லா அட்ராக்ஷனாக தெரியுது. இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டேன், சரிங்களா. இந்த வாளியில் கம்மு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் பசை. அது இந்த மாதிரி ரோல் பண்ணி பூசினோம்னா ஈஸியாக பூசுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு நல்ல வியூவில் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஓட்டும்போது நிறையா ஓட்டுங்க வரிசையாக. அப்போ தான் வந்து ஈஸியாக அது கேப்சர் ஆகும், பார்க்குறதுக்கு நம்மளோட அட்ராக்ஷனாக இருக்கும். இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் டிப் பண்ணி வச்சுருப்பீங்க, அதால் இப்படி ஒரு தீத்திட்டிங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அதோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இதில் தீத்திக்கோங்க. தீத்திட்டு ஜஸ்ட்டு போஸ்டரை இப்படி வரிசையாக வச்சு அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இதை நிறையா ஒட்டினாதான் விசிபிளாக தெரியும். வாங்க நிறையா ஒட்டலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அட்ராக்ஷன், அங்கே பாருங்கள் ஈஸியாக பார்த்தோன்னே விசிபிளாக அது பாருங்கள். இந்த தெருவில் ஸ்கூலுக்கு வரவங்க பேரண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ அதிக பேர் வந்து இந்த கலர் நிறையா இருக்கிறத பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சைக்கிள் இதில் படிச்சிருக்க முடியும். அட்ராக்ஷனில் டென்சிட்டி ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த இடத்துல நம்ம நிறைய விட்டுருக்கிறதுனால என்ன போஸ்டர் அது அப்படின்னு கிட்ட வந்து பார்ப்பாங்க. இதனால் நமக்கு ஒரு விளம்பரமாக இருக்கும் ஈஸியாக. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, என்றைக்கும் இன்னொரு டியூஷன் சென்டர் பக்கத்தில் போய்ட்டு நம்ம டியூஷன் சென்டரோட விளம்பரத்தை ஒட்டவே கூடாது. அது வந்து ரொம்ப தப்பு. இது அவங்க செஞ்சாலும் தப்பு, நம்ம செஞ்சாலும் தப்பு. என்ன காரணம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரெஸ்பெக்ட் எவ்ரி டீச்சர். ஸோ அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஸ்ட்ரென்த்து சேர்த்துருப்பாங்க. நாம் அப்படி செய்கிறது வந்து நல்லா இருக்காது. அதனால் அந்த மாதிரி இன்றைக்கி செய்யக்கூடாது. அடுத்தது எங்கே ஓட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம்.
பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விசிபிலிட்டி இருக்கும் அப்படின்றனால இங்கே ஒட்டியிருக்கேன். எப்படி விசிபிலிட்டி பார்த்து ஓட்டணும் அப்படின்றதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்த போஸ்டரும் வந்து வீணாகக்கூடாது, அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டரும் நமக்கு காசு, அந்த ஒவ்வொரு போஸ்டர் சம்பாதிக்கிறதும் நமக்கு காசு. அதனால் எந்த போஸ்டரும் நமக்கு வீணாகக்கூடாது. மணியை பார்த்திங்கன்னா தெரியும், 2:30 மணி ஆகுது. இப்போ நம்ம இங்கே வந்து ஒட்டியிருக்கோம். இங்கே தெரியுது பார்த்திங்களா, அதான் நம்ம போஸ்டர். இப்போ தான் நம்ம விட்டுட்டு போனேன். இது வந்து செப்பல் புக்கெலாம் வைக்கிற கடை. இது வந்து கஞ்சி தொட்டியின் முனையில் இருக்குது. ஸோ பார்த்தோன்னே அட்ராக்ஷனாக தெரியுது. நிறைய பேர் அந்த இடத்துல பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கே நம்ம ஒட்டியிருக்கோம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தா தெரியும், நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஹோட்டல். இங்கே நிறைய பேர் நின்று சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் இதில் ஒட்டுறதுக்கு சுத்தமாக எங்கேயுமே இடம் இல்லை. இந்த இடம் நல்லா விசிபிளாக இருந்தது, அதனால் நம்ம இந்த இடத்துல ஒட்டியிருக்கோம். பார்த்தாலே நல்ல விசிபிளாக தெரியும். முக்கியமான விஷயம், போஸ்டர் மேலே எக்காரணம் கொண்டும் கம்மு தடவக்கூடாது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கம்மு வந்து காஞ்சி ஒரு மாதிரி கருப்பு கலர் ஆகிடும். அது நம்ம போஸ்டரோட விசிபிலிட்டி வந்து குறைச்சிரும். அதனால் எக்காரணம் கொண்டும் அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் ஒட்டியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் வந்து இன்னொரு நாள். அடுத்தது இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்ம இருக்க தெருவில் நிறைய போஸ்டர் இருக்குங்க, அதாவது நம்ம டியூஷன் இருக்க தெருவில். ஸோ இது வழியாக தான் காமராஜ் ஸ்கூலுக்கு போகணும். ஸோ கார்னரில் கரெக்டாக ஒட்டியிருக்கேன், அதனால விசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம டியூஷன் இங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே 2வது லைட்டு கம்பம் இருக்கும் இல்லையா, அதுக்கிட்ட நம்ம டியூஷன் இருக்குது. இந்த இடத்துல ஒரு போஸ்டர் தெரியுதா, அப்புறம் இந்த இடத்துல ஒரு போஸ்டர் தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம டியூஷன் இருக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டர் ஒட்டணும். ஸோ இதுதான் வந்து நம்ம டியூஷனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒட்டியிருக்கோம். அப்புறம் அப்படியே பாருங்கள், அந்த கலர் தெரியுதுங்களா, 1 2 இந்த இடத்துல தெரியுதுங்களா. ஸோ பார்த்தாலே விசிபிலிட்டியாக தெரியும். இங்கேயும் பார்த்திங்கன்னா இடம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கனால, நிறைய வீடுகள் இருக்கனால நம்ம கம்பத்தில் ஓட்டினாலே போதும், நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ பார்த்து ஓட்டுங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.